NCERT class 9th சயின்ஸ்ல இருந்து describing motion around us டாபிக்ல இருந்து exercise second sum பண்ணலாம் பாருங்க. A student runs from the ground floor to the fourth floor of a school building to collect a book and then comes down to their classroom on the second floor. If each height of each floor is 3 meter, find total vertical distance traveled and displacement சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு என்ன பண்ணலாம்னா 4 ஃப்ளோர் பில்டிங்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அது 4 ஃப்ளோர் பில்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோர்னு எடுத்துங்க, இது ஃபஸ்ட்டு ஃப்ளோர்னு எடுத்துக்கலாம், இது செகண்ட் ஃப்ளோர்னு எடுத்துங்க, இது தேர்ட் ஃப்ளோர், இது வந்து ஃபோர்த் ஃப்ளோர் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஃப்ளோர்னு அப்போ வந்து நமக்கு என்ன பண்ணுறாருன்னா இனிஷியலாக வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபோர்த் ஃப்ளோர் போகிறாருப்பா. ஃபோர்த் ஃப்ளோர் போகிறாரு. அப்போ ஈச் ஃப்ளோருக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 3 மீட்டர் அப்படின்னு வரும். ஈச் ஃப்ளோருக்கு டிஸ்டன்ஸ் வந்து 3 மீட்டர் கிடைக்குதா. அப்போ வந்து அப்போர்டு ஜர்னியில் போகும்போது இந்த 4 × 3 டைம்ஸ் போகிறாரு. ஓகேங்களா, அப்போ வந்து அப்போர்டு ஜர்னியில் 12 மீட்டர் ட்ராவல் பண்ணுறாரு. அடுத்து திருப்பி எங்கே வந்துடுறாரு, செகண்ட் ஃப்ளோருக்கு டேரெக்டாக வந்துடுறாரு. செகண்ட் ஃப்ளோருக்கு அப்போ வந்து என்ன பண்ணோம், இது ஒரு 3 மீட்டர், 4th to 3, 3 to செகண்ட், அது ஒரு 3, அப்போது இது ஒரு 6 மீட்டர் ட்ராவல் பண்ணுறாரு. அப்போ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ பாருங்க, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபோர்த் ஃப்ளோர் போகிறதுக்கு ஒரு 12 மீட்டர், அடுத்து ஃபோர்த் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோருக்கு வர்றது அது ஒரு 6 மீட்டர், ஆக மொத்தம் 18 மீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வந்து 18 மீட்டர் கிடைக்குது. அடுத்து வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னென்னது, இனிஷியல் பாயிண்ட்டு ஃபைனல் பாயிண்ட் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும். இதுதான் இனிஷியல், கிரவுண்ட் ஃப்ளோர் தான் இனிஷியல் பாயிண்ட், ஃபைனலாக வந்து இவர் வரது செகண்ட் ஃப்ளோருக்கு தான் வராது. அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வரைக்கும் 3 மீட்டர், அடுத்து செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் ஒரு 3 மீட்டர் இருக்குது, ஆக மொத்தம் 6 மீட்டர் தான் வருது. அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன கிடைக்குது சொல்லுங்கள், டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 6 மீட்டர் தான் கிடைக்குது. ஸோ 6 மீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து வெர்டிகல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் வந்து 18 மீட்டர் ஆன்சர், டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 6 மீட்டர் அப்படின்னு ஆன்சரில் எடுத்துக்கலாம்.